ஹாய் லவ்லி காய்ஸ், உங்களுக்காக ஃபைட்டிங் கப்பலோட நெக்ஸ்ட்டு பார்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். போன பார்ட்டில் நம்ம டேக்குக்கு ஃபேமிலி மெம்பர்ஸு மேரேஜை பற்றி ஃபிக்ஸ் பண்ணிட்டுருப்பாங்க. இப்போ இப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே இப்போல்லாம் நான் பேசுகிற வேர்டு இருக்காது இப்போ என் திறமை தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பேட்குள்ளே போகலாம். நேராக ஜங்கு கூட ரூமுக்குள்ளே வந்துட்டு எதுக்காகடா அந்த திங்ஸை தட்டி விட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. இந்த மாதிரி கேட்டா, எந்த திங்ஸெல்லாம் தட்டி விட்டேன்? எதையுமே நான் தட்டி விடல. ஜங்குக்கு ட்ராமா பண்ணாத, அது நீ தான் தட்டி விட்ட, நீ தான் அதை உடச்சி, எதுக்காகடா அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, ஏன் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்மகிட்டே பேசுனா, வளராதட்டே, உனக்கு என்ன பைத்தியமா? நான் ஒரு ரூம்குள்ளே வரல, நான்லாம் எதையும் தட்டி விடலை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்மகிட்டே ரொம்ப காண்டாகி எனக்கு ஜிமினாவுக்காக தான் ஆசையாக ரெடி பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி மொத்தமாக உடச்சிட்டாருங்கிற மாதிரி ஒரு பெயினில் நெக்ஸ்ட் டே ஜிமினாவுக்கு பேட்டை. அதுக்காக நம்மகிட்ட ரொம்ப பெயின் ஆகி ஜங்குக்கோட ஷார்ட்டை கிரிப்பை பிடிச்சிட்டு, உனக்கு என்ன துணிச்சல் ஜங்குக், நானும் பார்த்துட்ருக்கேன், சைல்ட்லேருந்து நீ இந்த மாதிரி தான் என்கிட்ட பிஹேவ் பண்ணிகிட்ருக்க. நான் இப்போ என்ன பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு நீ இந்த மாதிரி அந்த திங்ஸை உடச்சேன். நான் ஜிமினாவுக்காக ஆசையாக ரெடி பண்ண கிஃப்ட் ராடு. நான் நாளைக்கு ஜிமினாவுக்கு பேட்டுங்கிறதுனால அவனுக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கணுங்கிறதுக்காக என் 2 ஹேண்ட் ஷாலை அவன்கிட்ட கூட சொல்லாமலே நான் இதை மட்டும் ரெடி பண்ணேன். நீ இந்த மாதிரி பண்ணிட்டியே. நான் ஜிமினாவுக்காக ஆசையாக ரெடி பண்ண கிஃப்ட்டை இப்படி உடச்சிட்டியே, இப்படி ஸ்பாயில் பண்ணிட்டியே. ஏன் இப்படி நடந்துக்கிற? எதுக்கு இந்த மாதிரி நடந்துக்கிற? நான் என்ன தப்பு பண்ணேன்? எதுக்காக என்கிட்ட நீ இப்படி வியாடாகவே நடந்துக்கிற? என்னையே மாதிரி என்னையே நீ ட்ரீட் பண்ணுற. சைல்ட்லேருந்தே நீ இப்படி தான் இருக்கிற. சைல்ட்லேருந்து எந்த ஒரு பொருள் நான் வாங்கினாலுமே அதை நீ உடைக்கிற, டேமேஜ் பண்ணுற. இல்லை அது எனக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நீ எடுத்துக்கிற. இல்லைன்னா எப்போவாவது என்கிட்ட ஃபைட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிற. என்கிட்ட ப்ராப்ளம் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் உன்னை என்ன பண்ணேன்? எதுக்காக என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிற ஜங்குக்கு நீ? எதுக்காக என்கிட்ட இப்படி ஒரு எனிமி மாதிரி நடந்துக்கிற? ஒரே ஹவுஸில் தானே 2 பேரும் ஒன்றா இருக்கோம், அப்புறம் ஏன் என்கிட்ட மட்டும் நீ இப்படி நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டி பயங்கரமாக கதறி அழுதுட்டு, ஹோட்டெல்லாம் பேசுகிறது வேஸ்ட், நான் பேசினா மட்டும் உனக்கு எல்லாம் புரிஞ்சிடுமா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நேராக அவரோட ரூமுக்குள்ளே வந்து அந்த உடனே திங்ஸ் எல்லாம் பார்க்குறாரு. கிட்டத்தட்ட 1 days முழுக்க இருந்து அதை ரெடி பண்ணியிருப்பார்ல, அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு பயங்கரமாக அவருக்கு க்ரையிங்காக வருது. பயங்கரமாக அழுறாரு. அந்த திங்ஸ் அப்படியே ஹேண்ட்ஸில் எடுத்தால் அந்த மிரர் பீஸ் லைட்டாக நம்ம டையோட ஹேண்ட்ஸை கட் பண்ணி பிளட்டும் வருது. அந்த பிளட்டை கூட அவர் பெருசாக எடுத்துக்காமல் இப்படி உடஞ்சி போச்சே அப்படிங்கிற மாதிரி அது எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸ்குள்ளே எடுத்து போடுறாரு. போட்டு க்ரை பண்ணி அழுறாரு. அந்த பாக்ஸை ஹக் பண்ணி கஷ்டப்பட்டு நான் ரெடி பண்ணேன், இப்படி பண்ணிட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த அளவுக்கிட்டே உடஞ்சி போய் அழுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இப்போ டைம் ஸ்கிப் ஆகி இப்போ நம்மகிட்ட தான் அவரோட மொபைலில் வந்து ஒரு மாதிரி எஸ்எம்எஸ் மாதிரி ஏதோ டைப் பண்ணி, என் லைஃப்பில் எல்லாமே ப்ராப்ளமாக இருக்குது, எனக்கு ஹாப்பியே இல்லை, ஹவுஸில் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே என் மேலே ரொம்ப லவ் காட்டுறாங்க, பட் ஒரே ஒரு பர்சன் மட்டும் என்னை ரொம்ப இக்னோர் பண்ணுறாங்க, எனிமி மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. என்கிட்ட இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டுக்காக நான் ரெடி பண்ணேன், என் கிஃப்ட்டை உடச்சிட்டாங்க. எதுக்காக எனக்கு அந்த பர்சன்ட்டுக்கு என்னை பிடிக்கல, நான் என்ன பண்ணேன், இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவரோட பெயினை ஒரு மெசேஜ் மாதிரி டைப் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டா நம்ம ஜங்குக்கு வந்து இப்போ அவரோட ரூமில் இருக்கார். அவரோட ரூமில் இருந்துகிட்டே இப்போ க்ரை பண்ணி பயங்கரமாக அழுதுருப்பார்ல, அந்த மூமெண்ட்டை திங்க் பண்ணிவிட்டு தப்பு பண்ணிட்டோம், ஹேருக்கு தான் கிஃப்ட் பண்ணுறது தான் நினச்சி ஜிமினாவுக்காக ஆசையாக ரெடி பண்ணதை இப்படி உடச்சிட்டோமே, முறையாக ஜிமினாவுக்கு ஃபஸ்ட் டைமாக கிஃப்ட் ரெடி பண்ணியிருக்கான், அது இப்படி ஸ்பாயில் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மூமெண்ட்லேயே திங்க் பண்ணிக்கிட்டே அவரோட மொபைல் எடுத்து அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அப்படி மூவ் ஆன் பண்ணி அந்த அவரோட மொபைலில் வீடியோஸ் அந்த மாதிரி பார்த்துட்ருக்காரு. இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தால் நம்மகிட்ட ஸ்ப்ரெட் பண்ண அந்த மெசேஜ் ஜங்குக்கோட மொபைலுக்கு வருது. அதை மொத்தமாக ரீட் பண்ணுறாரு. ரீட் பண்ணிவிட்டு அது தான்ங்கிறதே தெரியாமல் அந்த இதில் வந்து மேலே பன்னி டைகர் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட நேமை கொடுத்துட்ருக்காங்க. ஒரிஜினல் நேமாக கொடுக்கல. ஜங்குக்கு அவரோட ஐடிக்கு வந்து பன்னிங்கிற மாதிரியும், நம்மகிட்டே வந்து அவரோட நேம் வந்து நம்ம டைகருங்கிற மாதிரியும் இந்த மாதிரி தான் கொடுத்து வச்சுருக்காரு. இந்த மாதிரிட்டே அனுப்பின மெசேஜ் ஜங்குக்கு வர மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம டேக்கு ரிப்ளை பண்ணுறாரு. உன்கிட்ட ஒரு பர்சன்ட் இந்த அளவுக்கு அரகண்டா எனிமிஸ் மாதிரி ட்ரீட் பண்ணால் அந்த பர்சன்ட்டை இக்னோர் பண்ணு, நீ ஹாப்பியாக இருக்கலாம், உனக்கு டென்ஷன் ஆகாது, அந்த பர்சன்ட்டை மொத்தமாக இக்னோர் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இவர் டெஸ்க் அனுப்புவாரா. இப்படி அனுப்புனா இது கரெக்ட்
டாட்டாயோட மொபைலுக்கு வருது. அதை நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணிவிட்டு அதை ரீட் பண்ணுறாரு. ஜங்குக் மட்டும் இல்லை, இன்னும் 2-3 மெம்பர்ஸுமே நோட்ஸ் அனுப்பியிருப்பாங்க. ஆனால் அது அந்த அளவுக்கு நம்ம டேக்கு பிடிச்சின்னு இருக்காது. ஆனால் நம்ம ஜங்குக் அனுப்புறதை ரீட் பண்ணுவார். இந்த மாதிரி ரீட் பண்ணோம். எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளத்தை ஒன்று அது கூடயே சேர்ந்து ஃபைட் பண்ணி என் பண்ணுவேன். இல்லை அது எனக்கு பிடிக்கலன்னா மொத்தமாக நான் அதை இக்னோர் பண்ணிடுவேன். உனக்கு முடிஞ்சால் அதை இக்னோர் பண்ணி, இல்லைன்னா அவன் உன்கிட்ட எப்படி எனிமீஸ் மாதிரி இருந்து உன்னை கஷ்டப்படுத்துகிறானோ அதே மாதிரி நீயும் எனிமியாக இருந்தால் அவனை கஷ்டப்படுத்து அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அனுப்பியிருக்கதை பார்த்துட்டு டேக்கி சிரிப்பு வருது. யார்டா நீ? என்ன மாதிரிடா எனக்கு கமெண்ட் அனுப்பியிருக்க? இங்கே 10 மெம்பர்ஸ்க்கு மேலே கமெண்ட் அனுப்பியிருந்தாங்க. எல்லாருமே அதை ஃப்ரீ பண்ணுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் நீ தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அனுப்பியிருக்கேங்கிற மாதிரி அந்த கமெண்ட்டுக்கு நம்மகிட்டே ரிப்ளை பண்ணுறாரு. ரொம்ப தேங்க்ஸ், உன்னோட கமெண்ட்டை ரீட் பண்ணு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அனுப்புகிறாரு. பிடிச்சிருக்கா? நீ என்ன சூஸ் பண்ண போகிற? இக்னோர் பண்ண போறியா, ஃபைட் பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே சேட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பக்கத்தில் இருந்து ஃபைட் பண்ணிவிட்டு மொபைலில் இப்படி பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி பேசினோம். நம்ம டைமை ஸ்மைல் பண்ணபடி நான் ஃபைட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அனுப்புகிறாரு. ஓகே, ஆல் தி பெஸ்ட், நல்லா ஃபைட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் என்கிட்ட நல்லா ஃபைட் பண்ணுங்கிற மாதிரியே கமெண்ட் பண்ணி நம்ம டேக்கு அனுப்புகிறாரு. இந்த மாதிரி அனுப்பினோம். ஃபைட் பண்ணு, அதுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்கிற மட்டும் பார்த்துட்டு டே ஒரு குட்டி ஸ்மைல் பிக்காக அனுப்புகிறாரு. இந்த மாதிரி அனுப்பிட்டு அப்படியே அந்த மொபைலை கட் பண்ணிவிட்டு, வாவ், இப்போ தாண்டா எனக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு. ஆனால் ஜிமினோட பர்த்டேக்கு நான் என்ன பண்ணேன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு நம்மகிட்டே என்ன செய்வார்னா திரும்பவும் ஜங்குக்கோட அந்த இதுக்கே ரிப்ளை பண்ணுறாரு. ஜங்குக்கோட மொபைலுக்கு, என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே கிஃப்ட் எதுவுமே நான் ரெடி பண்ணலை, நான் அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு திங்க் பண்ணுறேன், உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட கேட்கவும் நம்ம ஜங்குக் என்ன செய்வார்னா, உன் ஃப்ரெண்டுக்கு எது ரொம்ப ஃபேவரட்டோ அதை நீ அவனுக்கு வாங்கி கொடு. ட்ரெஸ்ஸு, சாக்லேட்டு, கேக்கு, வுட்டு, இல்லை வேறு ஏதாவது ப்ளேஸ் அப்படிங்கிற மாதிரி என்னவோ அதை நீ அவனுக்கு அந்த ஒன் டே கொடு, கிஃப்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு ரிப்ளை பண்ணியிருப்பாரு. ரொம்ப தேங்க்ஸுங்கிற மாதிரி நம்ம டேயுமே எனிமீஸாக இருந்த 2 பேருமே மொபைல்ஸில் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரியே பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி பேசிட்டு கட் பண்ணிவிட்டு ஜிமினாவுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாரு. இந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஓகே ஜிமினாவுக்கு இதுதான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணபடி ஸ்லீப் பண்ணால் நம்ம ஜங்குக்கு ஸ்லீப் பண்ணல. அதுக்கு பதிலாக நம்ம ஜங்குக்கு வேறு ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஒர்க் பண்ணோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்ம டேயோட ரூம் டோரை நம்ம ஜங்குக்கு வந்து அந்த ரூம் டோரை நாக் பண்ணுறதுக்கு நம்ம டே வந்து அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணோம். நம்ம டே கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருப்பார்ல ஒரு மிரரான ஒரு கிஃப்ட், அதையே நம்ம ஜங்குக்கு தான் டே ஷாப்பிங் பண்ண சொல்ல பார்த்துருப்பார்ல, அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து நைட்டு முழுக்க ஸ்லீப் பண்ணாமல் டேக்காகவே அந்த கிஃப்டை ரெடி பண்ணியிருப்பார். சாரி கேட்குற விதமாக, சாரி டேஹாங், நான் ஜிமினாவுக்குன்னு தெரியாமல் தான் அந்த மாதிரி உடச்சிட்டேன், இந்த கிஃப்டை வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இப்படி கொடுப்பாரா? இந்த மாதிரி கொடுத்தா ஜங்குக் கமெண்டில் சொல்லியிருப்பார்ல, பன்னி நீ அவங்க கூட இக்னோர் பண்ண போறியா, ஃபைட் பண்ண போறியான்னு கேட்டதுக்கு ஃபைட் பண்ண போகிறேன்னு இருப்பார்ல, அந்த மூமெண்ட்டை திங்க் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் இருக்க அந்த திங்ஸை டேக்கே தட்டி விட்றாரு. இது நீயா ரெடி பண்ண கிஃப்ட், நானா என் ஹேண்ட்ஸில் ரெடி பண்ணது கிடையாது, இதுக்கு தான் நான் ஷாப்பிங் மாலில் போய் வேறு கிஃப்டே வாங்கி அவனுக்கு கொடுத்துருவேனே அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு ரூம் டோரை வேகமாக க்ளோஸ் பண்ணுறாரு. என்ன திமிரு இந்த டீக்கு, நைட்டு முழுக்க ஸ்லீப் பண்ணாமல் கஷ்டப்பட்டு நான் இதை மொத்தத்தையும் ரெடி பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி தள்ளி விட்டு உடச்சிட்டான். டேட்டையா அங்கே அறிவு கெட்டவனை என்னடா நினச்சிட்டு இருக்க நீ மனசில் அப்படிங்கிற மாதிரி ரூம் டோரை பயங்கரமாக நாக் பண்ணுவாராம். அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு, என்ன டென்ஷன் ஆகுறியா, கோவம் வருதா, என்னை அடிக்கணும்னு போல கூட உனக்கு திங்கிங் வந்திருக்கணும். இதே மாதிரி தான் நேற்று நீ ஏன் திங்ஸை உடைக்க சொல்ல இப்படி தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அதுக்கப்புறம் நம்ம ஜங்குக் பேச மாட்டார். பேசாமல் அமைதியாக அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே கீழே உடஞ்சது எல்லாத்தையுமே அந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆன் பண்ணுவார். இந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணால் வந்துட்டான் கிஃப்டை கொண்டுட்டு, இவ்வளோ டேஸ் என்னை எனிமையாக தானடா பார்த்தேன், இனி பாரு இந்த டே உன்ட்ட எப்படி நடந்துக்கிறேங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அவர் நேராக போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நேராக வெளியே போகிறாரு. இந்த மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, என்ன
எங்கே இவ்வளோ வேகமாக போடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாக்கு பேட்டில் அதனால நம்ம ஜங்குக்குமே கிளம்பியிருப்பாரு எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸில் அதனால அவருமே நம்ம டே ஃபாலோ பண்ண எப்படி போகிறாரு இந்த மாதிரி போனால் இப்போ பாய்ஸஸ் எல்லாருமே ஒரு பார்க்கில் தான் நிற்கிறாங்க. டே தான் அந்த பிளேஸ்க்கு வர வச்சிருப்பாரு. அந்த பிளேஸில் வந்து நின்னா நம்ம ஜிமினாண்டா எதுக்குடா எங்கே கூப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம டே வந்து அப்படி நேராக வந்து ஜிமினாவோட ஐஸை க்ளோஸ் பண்ணபடி நான் சொல்லத்தாண்டி இந்த ஐஸை ஓப்பன் பண்ணக்கூடாதுன்ட்டு ஜிமினோட ஐஸில் ஒரு மாதிரி கர்ச்சிப் கட்டுறாரு. கேட்டுட்டு ஒரு காரில் பைக்கில் எல்லாருமே வந்தவங்க இப்போ எல்லாருமே ஒரே காரில் ஒன்றா அசம்பிள் ஆகி அங்கேருந்து நேராக இந்த அமர்ஷன் பார்க்கணும்ல அந்த பிளேஸ்க்கு நம்ம டே கூட்டிகிட்டு போகிறாரு. நம்ம ஜிமினாவுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி பிளேஸ்க்கு போய் அந்த ஒன் டே முழுக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டுமே டயத்தை ஸ்பெண்ட் பண்ணணும், ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேட்டை நிறைய டைம் சொல்லியிருப்பாரு. அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போகணும், அதுவும் நான் மட்டும் சிங்கிளாக போகக்கூடாது, எல்லாருமே போகணும், எல்லார் கூடயும் சேர்ந்து ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணால் இன்னும் நல்ல மெமரிஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணியிருப்பாராம். அந்த மூமெண்ட் எல்லாமே ஜங்குக் சொன்ன ஐடியாவில் ஞாபகம் வந்து நம்மகிட்டே நேராக அங்கே தான் கூட்டிகிட்டு வர்றாரு. கரெக்டாக அந்த பிளேஸில் டோருக்கு வெளியே கரெக்டாக நம்ம ஜிமினா விட்டுட்டு அந்த ஐஸை ஓப்பன் பண்ணால் அம்யூஸ்மெண்ட் பார்க் முன்னாடி வந்து நிற்கிறத பார்த்துட்டு ஜிமினா ரொம்ப ஷாக் ஆகிட்டே நோட் பண்ணால் பாய்ஸஸ்மே அப்படி ஸ்மைல் பண்ணபடியே என்னடா பர்த்டே கிஃப்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்கவும் நம்ம ஜிமினாவுக்கு என்ன பேசுனே தெரியாமல் சுகா இது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். டேயோட பிளான் தான். டே தான் நேற்று நைட்டு எங்கள் எல்லாருக்குமே கால் பண்ணி இந்த மாதிரி சொன்னான், உனக்கு இந்த பேட்டையை மறக்கவே முடியாத அளவுக்கு பெசலாக எடுக்கணும்னு சொன்னான், அதான் பெசலாகவே நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாய்ஸஸ் எல்லாருமே இப்படி கரெக்டாக உள்ளே போடுறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. ஜிமினா எல்லாருக்கூடையும் சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாரு. நம்ம டே ஜிமினாவை நிறைய வீடியோஸ் எடுக்கிறாரு, பிக் எடுக்கிறாரு. முழுக்க முழுக்க ஜிமினா கூட இந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்க மூமெண்ட்டு நம்ம ஜங்குக் பார்க்குறாரு. ஏன்னாட்டே இப்போ ஹாப்பியாக இருக்கிறாம்ல, ஜிமினாவோட பேட்டை இன்றைக்கி சேடாக இருக்கிறத விட்டுட்டு வேறு ஒரு ஐடியா பிளான் பண்ணி டக்குன்னு வந்து ஜிமினோட பேட்டையை கொஞ்சம் செலப்ரேட் பண்ணிட்டார்ல. அந்த மூமெண்ட்லேயும் ஜங்குக்குமே இன்னைக்கு டே கிட்ட எந்த ப்ராப்ளம் பண்ணல. ஏதோ நம்ம டே பண்ணுறான், அதை வந்து இன்றைக்குன்னு தடுக்கக்கூடாது, நேற்று தான் அவன் பண்ண கிஃப்ட்டை பிரேக் பண்ணிட்டோம், இன்றைக்கி அதை பண்ணிட்டோம்னா அவன் இன்னும் இரிட்டேட்டிங் ஆவான்ட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி ஃப்ரீ பண்ணி விட்டான். நம்ம டே நம்ம ஜிமினா நம்ம பாய்ஸஸ் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுற மூமெண்ட்டு வீடியோஸ் எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோஸ் எடுக்கிறதுங்கிற மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து கலெக்ட் பண்ணிவிட்டு நைட் அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து நேராக அவங்கவுங்க ஹவுஸ்க்கு போகிறாங்க. இப்படி போனால் நம்ம டே வந்து நம்ம ஜிம்னா பாய்ஸஸ் எல்லாருக்கூடையும் சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பார்ல, அந்த இதெல்லாம் பிக் எடுத்திருப்பார்ல, அதெல்லாம் ஒரு ஆல்பமாக ரெடி பண்ணிவிட்டு வீடியோஸ் எல்லாத்தையுமே ஒரு குட்டி வீடியோ கிளிப் மாதிரி அதையும் ரெடி பண்ணி இது தாண்டா உன்னோட பர்த்டே கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே ஒரு பர்த்டே கிஃப்ட் பாக்ஸ்குள்ளே போட்டு அதை லாக் பண்ணி அதில் டயாங் அப்படிங்கிற மாதிரி எழுதி பர்த்டே கிஃப்ட்டுன்னு வர எழுதி வச்சுருக்காரு. எழுதி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே காலேஜில் போய் கூப்பிட்டுருணும் அப்படிங்கிற மாதிரி அதை அப்படியே அவரோட பேக்கில் எடுத்து வைக்கிறாரு. இந்த ஹோல் மூமெண்ட்டுமே நம்ம ஜங்குக்கு அவரோட ரூமுக்கு வெளியே நின்று நோட் பண்ணுறாரு. நான் நினச்ச மாதிரி டே வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கெலாம் கூப்பிட்டு போகிறத கிஃப்டாக வைக்கல, ஜிமினாவுக்கு மெமரியை தான் கலெக்ட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு லைட்டாக நக்கலாக சிரிச்சபடி இன்றைக்கி ஒன் டே தாண்டா உன்னை ஃப்ரீயாக விட்டேன், நாளைக்கு காலேஜுக்கு வா உனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே அவரோட ரூமுக்கு போகிறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் அப்படி அவரோட மொபைல் எடுத்து நோட் பண்ணால் அதில் நம்மகிட்டே வந்து தேங்க்ஸுங்கிற மாதிரி அதாவது டைகர் வந்து தேங்க்ஸுங்கிற மாதிரி நிறைய கமெண்ட் பண்ணியிருக்காரு. எதுக்காக தேங்க்ஸ் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் நம்ம டேக்கு ரிப்ளை பண்ணுறாரு. இந்த மாதிரி ரிப்ளை பண்ணால் நீ சொன்ன மாதிரி நான் திங்க் பண்ணேன், என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு பிளேஸ்க்கு இன்றைக்கி நான் கூட்டிகிட்டு போனேன், நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம், அவனுக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு கிஃப்ட்டையும் ரெடி பண்ணிவிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் தேங்க்ஸ் சொன்னால் சரி ஓகே உன்னோட நேம் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் கேட்டால் என்னோட நேம் டைகருங்கிற மாதிரி நம்ம டே வந்து சென்ட் பண்ணுறாரு. உன்னோட நேம் என்னங்கிற மாதிரி கேட்டால் என்னோட நேம் பன்னி அப்படிங்கிற மாதிரி அவங்கவுங்க ஐடி நேமை வந்து அவங்கவுங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லி ரெண்டு பேருமே சரி குட் நைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்லீப் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ண போனோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம காலேஜில் தான் நம்ம டே ரொம்ப ஹாப்பியாகி அப்படி ஜிமினாவை பார்த்து வராரு. இந்த மாதிரி வந்தோம். ஜிமினா செம்ம ஹாப்பியில் சுகா கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. நேற்றுனால அந்த மூமெண்ட்டை மறக்கவே முடியல தெரியுமா சுகா, என் லைஃப்பில் அது எவ்வளோ பெரிய மெமரி தெரியுமா, நம்ம எல்லாருமே ஒரே பிளேஸில் இருந்தோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணோம், இதுக்கு டேக்கு தான் தேங்க் பண்ணணுங்கிற மாதிரி செம்ம எக்ஸைட்டாக சுகா கிட்ட பேசிகிட்டே இருந்தாட்டே அப்படியே ஜிமினா பார்த்து ஒரு பாக்ஸை நீட்டுறாரு. இந்த மாதிரி நீட்டினா என்னங்கிற மாதிரி கேட்டால் அதில் டேங்கிற மாதிரி எழுதியிருக்கிறத பார்த்துட்டு என்னடா அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் எல்லாருமே நோட் பண்ணால் ஜிமினாவோட பர்த்டே கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆல்ரெடி நீ நேற்று எனக்கு பர்த்டே கிஃப்டாக தானே அந்த பிளேஸ்க்கு கூப்பிட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி
ஜிமினா நம்ம டேட்ட சொன்னா, அது என்னோடய பர்த்டே கிஃப்ட் இல்ல. நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்லியா அந்த பிளேஸ்க்கு போனோம். இதான் என்னோட பர்த்டே கிஃப்ட் பிடி அப்படிங்கிற மாரி சொல்லி கொடுக்கவும், அது என்னங்கிற மாதிரி ஜிமினாவுக்கு ரொம்ப ஆர்வம். கொடுக்குறாருல அந்த ஆர்வம், அந்த ஆர்வத்தில் வேக வேகமாக அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி அதை பிரித்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஒரு ஆல்பமாக இருக்குது. அதில் அந்த ஒன் டே முழுக்க பாய்ஸஸ் எந்த அளவுக்கு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்களோ அது அவ்வளோ பிக்காக இருக்குது. ஜிமினாவோட ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைல், சுகாவை ஹக் பண்ணது, டே கூட ஐஸ்கிரீம் சாப்பிட்டது, அப்புறம் பாய்ஸஸ் கூட சேர்ந்து பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டது, பாப்கார்ன் சாப்பிட்டதுங்கிற மாரி, அப்புறம் ரைடில் போனது, ஜாலியாக என்ஜாய் பண்ணதுங்கிற மாரி எல்லாமே இருக்குது. லாஸ்ட்டில் நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு குரூப் பிக் வேறு எடுத்திருப்பாங்க, செல்ஃபி மாதிரி. அந்த பிக்குமே இருக்குது. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நோட் பண்ணோம். ஜிமினாவோட ஐஸ்லேருந்து அவ்வளோ டிகிரி கொட்டுது. என்னடா என் பர்த்டே கிஃப்ட் பிடிக்கலையா, சுமாராக இருக்கேன்னு நினச்சி க்ரை பண்ணுறியா, நான் வேணா இதை விட வேறு ஏதாவது வாங்கி தரட்டுமா அப்படிங்கிற மாரி டே சொல்லவும், டேயை நம்ம ஜிமினா டைட்டாக ஹேக் பண்ணிவிட்டு, அந்த டே நடந்த மூமெண்ட்டை கூட நான் மறந்துடுவேன்டா கொஞ்சம் டேஸ் ஆயிடுச்சுன்னா. ஆனால் இந்த பிக்ஸை பார்க்க சொல்லலாம் அந்த டே முழுக்க நம்ம எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணணுங்கிறது எனக்கு எப்போதுமே ஃபீல் பண்ணும். எனக்கு 18 ஏஜ் ஆனாலும் இந்த பிக்ஸை பார்க்க சொல்ல அந்த டே நம்ம எப்படி என்ஜாய் பண்ணணுங்கிறத ஃபீல் பண்ணுவேன்டா. அந்த மாதிரி ஒரு மெமரி எனக்கு கொடுத்துருக்கு டே அப்படிங்கிற மாதிரி டேயை டைட்டாக ஹக் பண்ணபடி பேசணும். டேக்கு செம ஹாப்பி. இந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டை தான் நம்ம டே கொடுக்கணும்னு நினச்சிருப்பாரு. இந்த மாதிரி நம்ம ஜிமினா ஹக் பண்ணிவிட்டு பன்னிக்கு தான் தேங்க் பண்ணணும். அவன் தான் இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தான். அவன் மட்டும் இப்படி ஒரு ஐடியா கொடுக்காட்டா நம்ம இன்னுமே என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்கன்னு திங்க் பண்ணி ஜிமினாவோட பேட்டே ஏண்டா இருக்குமேங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு பன்னிக்கு தேங்க் பண்ணுவாரா இந்த மாதிரி தேங்க் பண்ணோம். நம்ம ஜங்குக்கு தான் அச்சுன்னு தும்முறாரு. இந்த மாதிரி தும்முனா இவன் ஏன் இந்த மாதிரி தும்முறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் எவன்டா அது என்ன திட்டுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடுப்புலையே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு நம்மகிட்ட கிஃப்ட் கொடுத்துட்டாருல அந்த மொமெண்ட்டை எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணோம். இப்போ அந்த பிளேஸில் கரெக்டாக ஹாரி வந்துட்டு ஜிமினாவுக்கு கிஃப்ட் கொடுக்குறாரு. கொடுத்தாருல அதனால அவரும் கிஃப்ட் கொடுக்குறாரு. என்ன கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா நோட் பண்ணேன். நானும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கேங்கில் ஒரு மெம்பர் தானே என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு காண்டாகி ஹாரிக்கு முன்னாடி வந்துட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டுக்குள்ளே நீ வர மாட்டே அப்படிங்கிற மாதிரி ஹாரியோட செஸ்ஸில் ஃபிங்கரை வச்சு தள்ளுவாரா இந்த மாதிரி தள்ளம். நம்ம ஜொங்கு கூட ஆன்சர் எடுத்து விட்டுட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணுற, அவன் ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்லியாக தானே வந்து பேசிகிட்டு இருக்கான். ஹே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டுக்குள்ளே இன்னொரு பர்சன்ட் வரக்கூடாது. ஹே ஜொங்குக் உன் டீமில் வேணால் எடுத்துக்காமல் இருந்துக்கோ, அவன் என்னோடய ஃப்ரெண்டு ஏன் கூட தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. ஏன்னா இவங்க 2 டீமாக வர பிரிஞ்சிருக்காங்களா அதனால அவன் ஏன் ஃப்ரெண்டு ஏன் டீம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன திமிரு, இந்த மாதிரி நீ ஹாரியை வச்சு பேச போய்தாண்டா அதை உடச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காண்டுலேயே நம்மகிட்ட நோட் பண்ணிவிட்டு உன் டீமில் சேர்த்துக்கிறியா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. ஆமாண்டா என் டீமில் சேர்த்துக்கிறேன்டா போடா அப்படிங்கிற மாதிரி திட்டுவாரா. இவனை ஏன் நீ டீமில் எடுத்துக்கிட்டேனுங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைப்பேன் பாரு அப்படிங்கிற மாதிரி காண்டிலே நம்ம ஜங்குக்கு அங்கேருந்து போனால் ஜங்கு கூடயே சுகா நம்ம ஜின்னு ஜேகப்பும் போகிறாங்க. இந்த மாதிரி போகிறத பார்த்துட்டு ஏன்ட்ட இந்த மாதிரி ஜங்குக்கு கடுப்பேத்துற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்லியாக இப்போ அவன் என்ன பண்ணிட்டான், ஜிமினாவுக்கு பேட்டைங்கிற மாதிரி நார்மலாக கிஃப்ட் கொடுக்க வேண்டாம், அவன் நம்ம கிளாஸ்மேட்டு தான், நான் கிஃப்ட் கொடுக்குறதுல என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசுவாரா. இந்த மாதிரி பேசுனா என்னம்மா போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களும் அப்படி கிளாஸ் ரூம் போகிறாங்க. இந்த மாதிரி பண்ணோம். நம்ம ஜிமினாமே ஹாரி கொடுக்குற கிஃப்ட்டை வாங்கிட்டு தேங்க் பண்ணுறாரு. இந்தமாதிரி தேங்க் பண்ணேன். இப்போ கிளாஸில் எல்லாருமே அரேஞ்ச் ஆயிருந்தோம். ஜங்குக்கு பக்கத்தில் தான் உட்காந்துருக்காரு. ஜங்குக்கு செம்ம கடுப்பில் டேயை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காரு. என்ன முறைக்கிற, இப்போ என்ன உன் கூட இருக்கக்கூடாது அப்போது அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு அங்கேருந்து எழுந்து ஹாரிக்கு பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறாரு. ஹாரி தள்ளிக்கோ நான் அங்கே வந்து உட்காந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மூவ் ஆன் ஆகி உட்காரவும் இதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு இன்னும் காண்டாகி டக்குன்னு அங்கேருந்து அவர் இருந்த சீட்லேருந்து எழுந்துட்டு ஒழுங்கு மரியாதையாக இந்த பிளேஸில் இருந்தியோ அந்த பிளேஸில் இருட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்வாராம். அப்படிலாம் இருக்க முடியாதுடா, எனக்கு என்னென்ன தோணுதோ அதை தான்டா செய்வேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணி சொல்லியிருப்பார்ல அவங்க கூட நிறைய ஃபைட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அதை தான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்காரு. அதாவது ஜங்குக்கு எதெல்லாம் பிடிக்கலையும் அதெல்லாம் நம்ம பண்ணி ஜங்குக்கு கடுப்பேற்றுறாரு. இந்த மாதிரி ஹாரியை பார்த்தாலே ஜங்கு காண்டாகிறாருல அதான் இப்படி சீட்டே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாரு. இந்த மாதிரி முடியாதுங்கிறத வேடா சொல்கிறத கேட்டு டேயோட டிஷர்ட் அப்படியே பிடிச்சி இழுக்கிறாரு. புஷ் பண்ணி இழுக்கிறாரு. அந்த டெஸ்க்லேருந்து மேலே தூக்குறாரு. என்ன நினச்சிட்ருக்க என்ன அவன் பக்கத்தில் உட்காந்துருந்து எனக்கு கடுப்பேற்றி பார்க்குறியா, எப்போது இருக்க மாதிரி இருட்டு இல்லைன்னு வச்சுக்கோங்க என்ன மாதிரி உங்ககிட்ட ரியாக்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, முதல்ல எப்போது இருக்கிற மாதிரி உன் பிளேஸில் போயிரு அப்படிங்கிற மாதிரி சொன்னான். கோவம் வருதா உனக்கு, கடுப்பாகிறியா, டென்ஷன் ஆகுறியா, இதே மாதிரி தானே
ஜிமினாவுக்கு நான் ரெடி பண்ண கிஃப்ட்டை உடைக்க சொல்ல எனக்கு இப்படி இருக்கும். என் பைக்கை டேமேஜ் பண்ண சொல்ல இப்படி இருக்கும். என் திங்ஸ் எல்லாம் உடைக்க சொல்ல எனக்கு கோவம் வந்துருக்கும். ஆ எனக்கு வந்தால் அது கோவம் கிடையாது. உனக்கு வந்து அது கோவம், எனக்கு வந்து அது கோவம் கிடையாதா? எனக்கு அது பெயின் கிடையாதா? உனக்கு மட்டும்தானா? உன் பக்கத்தில் இருக்க முடியாதுடா போடா அப்படிங்கிற மாரி ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நம்ம டைம் மறுபடியும் ஹாரி பக்கத்தில் போய் உட்காந்தா அந்த டெஸ்கே ஓங்கி ஒரு கிக்கு தான் நம்ம ஜங்குக். இந்த மாதிரி கிக் பண்ணால் டெஸ்கோடு சேர்ந்து நம்ம ஹாரி கீழே விழுறோம். அந்த மாதிரி விழுறத பார்த்துட்டு ஜங்குக்கு நீ என்ன சைக்கோவா அப்படிங்கிற மாதிரி திட்டு வர அந்த மாதிரி திட்டுனோம். ஒழுங்க மரியாதை என் பக்கத்தில் போய் உட்காரு, இல்லைன்னு வச்சுக்கோ இப்போ டெஸ்க்கும் இருக்காது ஹாரியும் இருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டெஸ்க்கை தூக்கியே ஹாரி அடிக்க போவார். இந்த மாதிரி போகிற மொமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்து நம்மகிட்ட பிடிக்கிறாரு. என்ன பண்ணிகிட்ருக்க, விடு விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை கீழே வைக்க சொல்கிறாரு. இந்த மாதிரி கீழே வைக்க சொன்னால் நீ என்னை டென்ஷன் ஆக்காமல் இருந்தீன்னா இங்கே யாருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை இந்த பிளேஸில் ஹாரி தான் என் ஹேண்ட்ஸால் டெத் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஹாரியை பிடிக்க வேண்டாம். ஹாரி ஜங்குக்கை பார்த்த பயத்தில் அங்கிட்டு இங்கிட்டுன்னு ஓடுறான். இந்த மாதிரி ஓடுறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு நீ தாண்டா இதுக்கெலாம் காரணம், சும்மா என்ன கடுப்பேற்றிட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாரியை நம்ம ஜங்குக்கு துரத்து வரா. இந்த மாதிரி துரத்துனா ஜங்குக்கை வந்து நம்மகிட்டே பேக் சைடாக ஹேக் பண்ணபடி பிடிக்கிறாரு. போகாதங்கிற மாதிரி பிடிக்கிறாரு. இப்படி பிடிச்சாலும் நம்ம ஜங்குக்கு விடுற மாதிரி தெரியலட்டே தள்ளி விட்டுட்டு ஹாரியை பிடிச்சி அடிக்கிறதுக்கு போகிறாரு. இந்த மாதிரி அடிக்க போனால் கிளாஸ் ரூம்குள்ளே ரவுண்ட் அடிக்கிற வரைக்கும் ரவுண்ட் அடிச்சுட்டு அவன் அப்படியே நேராக அவன் ஹயாங்கு இருப்பான்ல, ஹயாங்கோட ரூம் சார்லியோட ரூமை பார்த்து ஓடிடுவான். இந்த மாதிரி ஓடுனா ஓடிட்டியா வச்சுக்கிறேன் பாரு உன்னை பிறகு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை பார்த்து அப்படி திரும்ப வரா. என்ன திமிருடா உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேய் ஓங்கி ஒத்த பஞ்சு தான் ஜங்குக்கோட ஃபேஸில். இந்த மாதிரி பஞ்சு பண்ணால் நம்ம ஜங்குக்கு வந்து திருப்பி டேயெல்லாம் அடிக்கலை, ஃபைட் அவ்வளோ தான் எண்டாயிருச்சு. நம்ம டேய் பக்கத்தில் நம்ம ஜங்குக்கு உட்காந்துருந்துட்டு இப்போ பஞ்சு ஓங்கி வச்சுருப்பார்ல, அதுக்கு ஐஸ் பேக்கை வச்சு ஒட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த டே செம்ம காண்டில் நம்மளை அடிச்சிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒட்டிக்கிட்டு இருந்தேன். திமிரு பிடிச்சவன் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கொடுப்புலேயே உட்காந்துருந்து நம்மகிட்ட ஜங்குக்கு நோட் பண்ணான். இப்போ அந்த கிளாஸ் ரூமுக்குள்ள சார்லி ஹரியோடு என்றாக்குறான். சார்லி செம்ம காண்டாக்கி ஜங்குக்கு உனக்கு என்ன திமிரு இருந்தால் என் பிரதர் அந்த மாதிரி பயன்படுத்திட்டு இருப்பேன், எதுக்காகடா அவனை அடிக்க போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவனை மட்டும் இல்லைடா ஒன்றையே அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு ஃபைட்டுக்கு போகிற மொமெண்ட்டை பார்த்துட்டு சீனியராக இருக்க என்கிட்ட ஜூனியராக இருக்க ஒன்றால் ஒழுங்காக இருக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அடிக்க வந்தால் சார்லியோட ஹேண்ட்ஸை நம்மகிட்டே பிடிச்சிட்டு இங்கே பாருங்க அவனை நான் மட்டும்தான் அடிக்கணும், என்னை தவிர வேற எவனாவது அவனை அடிச்சிங்க அப்புறம் எவனும் இங்கேருந்து போய்கிட மாட்டிய அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுவாரா. என்ன அவனை நீ மட்டும்தான் அடிப்பியா? ஆமாண்டா நான் மட்டும்தான் அவனை அடிப்பேன், நான் மட்டும்தான் அவனை ஸ்லாப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பஞ்சும் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லாப்பும் பண்ணுறாரு. பாவி பேச செய்கிற என்ன ஏன்டா அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நம்மகிட்டே நோட் பண்ணால் இந்த மாதிரி பஞ்சு பண்ணி ஸ்லாப் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு மற்ற பாய்ஸஸ்க்கெலாம் சிரிப்பாக இருக்குது. இந்த மாதிரி சிரிச்சா பார்த்தியா பாய் ஃப்ரெண்டு எந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுறாங்க பார்த்தியா, நான் சொன்னோம்ல இவன் பாய் ஃப்ரெண்டு தான் இவங்க 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி பேச ஆரம்பித்தான். அவனை நான் மட்டும்தான் அடிப்பேன், வேறு எவனாவது அவன் மேலே கையை வச்சிங்க அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன், அப்படி தாண்டா வைப்பேனுங்கிற மாதிரி சார்லி நம்ம ஜங்குக்கு பஞ்சு பண்ண போனோம். நம்மகிட்டே வந்து சார்லியை பஞ்சு பண்ணிடுவார். இந்த மாதிரி பஞ்சு பண்ணால் இப்போ என்னண்டா ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு செம்ம ஹாப்பி. எழுந்து நின்று சிரிக்கிறாரு. அடிச்சிட்டார்ல அதனால சிரிக்கிறாரு. ஹரி உன் ஹயாங்க அடிச்சிட்டானே, என்ன பண்ண போகிற, அடிக்க போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இந்த மாதிரி பண்ணேன், எதுக்காக ஏன் ஹயாங்க அடித்தேன், ஜங்குக்கு தானே எல்லா ப்ராப்ளமும் பண்ணான். ஆமாண்டா அவன் ப்ராப்ளம் தான்டா பண்ணுவான், சைல்ட்லேருந்தே அவன் அந்த மாதிரி தான்டா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், சைல்ட்லேருந்தே அவன் இப்படி தான் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான், அதுக்காக உன் ஹயாங் ஜங்குக்கு அடிச்சிருவானா அப்படிங்கிற மாதிரி ஹரியே பிடிச்சி திட்டுறாரு. இதாண்டா எனக்கு வேணும், நல்லா 4 திட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷார்ட் கலர்லாம் தூக்கி விட்டுட்டு அப்படி நம்ம ஜங்குக்கு உட்காருவாரா. அந்த மாதிரி உட்காந்தேன். நம்மகிட்டே காண்டாகி திட்டுறாரு. அவன் ஏன் ஹவுஸில் ஏன் கூட இருந்திருக்கான், சைல்ட்லேருந்து நாங்கள் 2 பேரும் இப்படி தான் இருக்கோம், அவன் என்னை திட்டுவான் அடிப்பான் என்ன வேணாலும் பண்ணுவான், நான் அவனை திட்டுவேன் அடிப்பேன் என்ன வேணாலும் பண்ணுவேன், எங்கள் 2 பேருக்கு நடுவில் யாராவது வந்தால் அவங்களுக்கு தாண்டா அடி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. செம பஞ்சுடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லுவாரா. இந்த மாதிரி பாய்ஸஸ் எல்லோரும் பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டை செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அண்ட் ஜங்குக்குமே அந்த மூமெண்ட்டை பற்றி ரசிக்கிறாரு. எப்படியோ ஹாரிக்கும் சண்டையை முட்டி விட்டுட்டார்ல, அதனால அவருக்கு ஹாப்பிலேயே நோட் பண்ணால்
நீ ரொம்ப மோசமான பையனா இருக்கட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. ஓ, இவ்வளோ டேஸ் நான் பார்க்க சொல்ல ரொம்ப இன்னசென்ட்டாக க்யூட்டாக தெரிஞ்சேன், எதிர்த்து பேசுனதோட நான் மோசமான பேட் பாயா மாறிட்டேனடா. ஆமாண்டா, நான் தான் அன்னைக்கு சொன்னோம்லடா, என்னோட கேரக்டர் நீ இது வரைக்கும் பார்த்ததுண்டு, என்னோட ஒரிஜினல் கேரக்டர் நீ இப்போ வரைக்கும் பார்க்கல, பார்த்தேன்னு வச்சுக்கோ அலறி அடிச்சுட்டு ஓடிடுவேன், போடா முதல்ல எங்கேருந்து அப்படிங்கிற மாதிரி கத்துவாரா. இந்த மாதிரி கத்துறதை பார்த்துட்டு டயோட மவுத் அப்படின்னு நம்ம ஜொங்கு க்ளோஸ் பண்ண போயிடி, சரி சரி விடு விடு, இதுக்கு மேலே கத்தாத எனர்ஜி வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டான்ங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஃபீட்டில் ஓங்கி ஒரு கிக் வர, இந்த மாதிரி கிக் பண்ணா ஐயோ போச்சே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் அவரோட ஃபீட்டை டச் பண்ணா. ஹாரிட்டே பேசுனதெல்லாம் கேட்டு ஃபஸ்ட்டு கோவப்பட்டாலும் அப்புறம் லைட்டாக சரிட்டே நீ க்ரை பண்ணாத, நீ டென்ஷன் ஆக்காத, நீ சொல்கிறதுலாம் எனக்கு புரிஞ்சிடுச்சு, ஜங்குக் சைல்ட்லேருந்து உன் கூட தான் இருக்கான், இப்படி தான் எப்போதுமே டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான், நான் ஜங்குக்கை திட்டத்துக்கு வார்ன் பண்ணதுக்கு ஹயாங்க கூட்டிகிட்டு வந்துடக்கூடாது, தப்பு தான், நீ என்கிட்ட தானே சப்போர்ட்டாக இருக்கிற, நான் தப்பு பண்ணிட்டேன் சாரிண்ணே அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு அப்படியே நம்ம ஹாரி மாற்றி பேசுவானா. டேய், இவ்வளோ நேரம் சண்டைக்கு போகிற மாதிரி தானடா பேசுகிறேன், என்னடா மாற்றி பேசுகிறேங்கிற மாதிரி ஜங்கு கடுப்பில் நம்ம ஹாரியை நோட் பண்ணுவாரா.